மிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு கருத்தரிக்கல அப்படிங்கிறதுல கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு, கருக்குழாய் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு. சமீபத்துல நான் பார்த்த ஒரு 28 வயசு பெண் 4 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஹஸ்பண்டுக்கு எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் பீரியட்ஸ் வந்து ரெகுலரா தான் டாக்டர் இருக்கு, ஏன் எனக்கு கருத்தரிக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு டியூப் வந்து பிளாக் ஆயிருந்தது. அதாவது கருக்குழாய் வந்து அடைப்பு இருந்தது. இந்த கருக்குழாய் அடைப்பு அப்படிங்கிறது என்ன? கருக்குழாய் அடைப்புக்கும் இந்த கர்ப்பம் தரிக்கிறது தாமதமாகறதுக்கும் என்ன சம்பந்தம்? கர்ப்பப்பையில தானே டாக்டர் வந்து குழந்தை உருவாகும், கருக்குழாய் எதுக்கு அவசியம்? இந்த மாதிரியான ஒரு கேள்வியோட தான் வந்து அவங்க இருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த கருக்குழாய் எதனால வந்து அவசியம், கருக்குழாய் அடைப்பு எதனால வருது அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியல. நிறைய பெண்களுக்கு இந்த கருக்குழாய் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. கருக்குழாய் அடைப்பு இருந்தா என்னென்ன பாதிப்புகள்லாம் வந்து உண்டாகும், இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஐவிஎஃப் போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது இந்த கருக்குழாய் அடைப்புலாம். இந்தியாவில் 40% பெண்களுக்கு இந்த கருக்குழாய் அடைப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க, குழந்தையின்மை சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள்ல. ஸோ கருக்குழாய் அப்படிங்கிறது என்ன? நம்ம கர்ப்பப்பைய பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குழாய் தான் இந்த கருக்குழாய் அப்படிங்கிறது. நம்மளோட கர்ப்பப்பையில 2 பகுதியிலுமே இந்த கருக்குழாய் வந்து இருக்கும். இந்த கருக்குழாய் அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பையும் நம்மளுடைய சினைப்பையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு குழாய். ஒரு குழந்தை வந்து உருவாகணும் அப்படின்னா இந்த கருக்குழாயில தான் வந்து உருவாகும். ஏன்னா நம்மளுடைய சினைப்பையில இருந்து கருமுட்டை உருவாகி அது 14வது நாள் வெடிச்சு நம்மளுடைய கருக்குழாயில வந்து அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஆணோட விந்தணுவை அங்கதான் வந்து அது சந்திக்கும். சந்திச்ச பிறகும் கூட அது கருவா உருவாகி 7 நாள் வரைக்கும் நம்ம கருக்குழாயில தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய கர்ப்பப்பையில நகர்ந்து அது முழுமையான கருவா வந்து அங்க புதஞ்சு வளர ஆரம்பிக்கும். இந்த 6 நாள் வந்து அந்த கரு உருவாக்கம் நடக்கிறதே வந்து இந்த கருக்குழாயில தான். அதனாலதான் கருக்குழாயில வந்து அடைப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கரு தரிக்கிறது இல்ல, ஐவிஎஃப் வந்து சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. எதனால டாக்டர் இந்த கருக்குழாய் அடைப்பு உண்டாகுது? இந்தியால ரொம்ப காமனா சின்ன வயதுல டிபி இன்ஃபெக்ஷனோ இல்ல வந்து நடுத்தர வயதுல ஒரு டிபி இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கருக்குழாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மயிரிழைகள், சிலியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த பகுதியில வந்து பாதிப்பை உண்டாக்கி அதை வந்து ஒரு தழும்பு மாதிரி உருவாக்கிடும். அதனால கரு வந்து அங்கிருந்து உருவாகி அங்கிருந்து அது வெளியே வர முடியாமலோ இல்ல அங்கேயே தேக்கம் அடைஞ்சு டியூபல் பிரெக்னன்சின்னு வந்து நம்ம சொல்லுவோம். கருக்குழாயிலே குழந்தை வந்து தரிக்கிறது. இது வந்து இமீடியட்டா சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ டிபி இன்ஃபெக்ஷன் அங்க இருக்கக்கூடிய சிலியாவை அழிச்சு தழும்புகளை உருவாக்குறதுனாலதான் அந்த கருக்குழாய் அடைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து குழந்தை வந்து தரிக்காம இருக்கு. சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கும். அது என்ன எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா, கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்க வேண்டிய அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ வந்து கருக்குழாய்க்கு உள்ள போய் இருக்கும். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ தான் ஒவ்வொரு மாசமும் நம்ம மாதவிடாய் காலகட்டத்துல அது உதிர்ந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். ஆனால் கருக்குழாயில இருந்து அதனால வெளியே வர முடியாதனால அங்கேயே தேக்கம் அடைஞ்சு அடைப்பு வந்து உண்டாகும். ஸோ இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணமா வந்திருக்கு. இன்னும் சில பெண்களுக்கு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுடைய அந்த பெல்விக் ஏரியா, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஒரு அப்பண்டிசைட்டிஸ் வந்து வெடிச்சு அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கலாம். அவங்களுடைய உள் உறுப்புகளில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கலாம். கர்ப்பப்பையில இருந்த இன்ஃபெக்ஷனே வந்து கருக்குழாய் வரைக்கும் வந்து போயிருக்கலாம். கர்ப்ப வாயில ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன்னால அவங்களுடைய கருக்குழாய் பகுதியில வந்து பாதிப்புகள் வந்து உண்டாகலாம். இது இல்லாம ரொம்ப காமனா வந்து இப்பெல்லாம் நம்ம பார்க்குது, முதல் குழந்தை நார்மலா தான் டாக்டர் இருந்தது, அந்த குழந்தை பிறக்கும் போது எனக்கு சிசேரியன் பண்ணி தான் வந்து குழந்தைய வந்து எடுத்தாங்க, அதுக்கப்புறமா எனக்கு இணைப்புகள் தவறா இருக்குங்கிறத சொல்றாங்க. அதாவது அடர்சன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இணைப்புகள் வந்து தவறா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அடுத்த குழந்தை வந்து எனக்கு தரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த இணைப்புகள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா அந்த கருக்குழாயை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கும். அதனால கூட சில பெண்களுக்கு வந்து இந்த கருக்குழாய் அடைப்பு வந்து உண்டாகும். இன்னும் சில பெண்களுக்கு கருக்குழாயில ஒரு முழுமையான அடைப்பா இருக்காது, ஆனா நீர் தேங்கி இருக்கும். ஹைட்ரோசால்பிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இன்ஃபெக்ஷனால அந்த பகுதிகளில் போய் வந்து நீர் தேங்க ஆரம்பிச்சு அதுவும் வந்து அந்த கருமுட்டையை வந்து கர்ப்பப்பைக்கு வரவிடாம வந்து தடுக்கும். ஸோ இந்த காரணங்களாலதான் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த கருக்குழாய் அடைப்புங்கிறது வந்து வருது. ஸோ கருக்குழாய் அடைப்பு வந்தா ஐவிஎஃப் தான் தீர்வா? இல்லைங்க, அதற்கான சிகிச்சை முறைகளும் நிறைய வந்து இருக்கு. ஐவிஎஃப் வந்து நிறைய பெண்களுக்கு ஃபெயிலியரா தான் வந்து போகுது.
கருக்குழாய் அடைப்பை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம அதற்கு முதல்ல கல்யாண முருங்கையோட சாறு வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த கல்யாண முருங்கையோட சாறு மாதவிடாய் காலகட்டத்தில் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு இந்த கல்யாண முருங்கையோட சாறு வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால அவங்களுக்கு ஸ்ரீகேர் தைலம் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் நம்ம முக்கியமாக வந்து அந்த எண்டோமெட்ரியம் எல்லாம் முழுமையாக உதிர்ந்து வெளியே வரணும். அதற்காக மாதவிடாய் காலகட்டத்தில் இந்த ஸ்ரீகேர் தைலம் வந்து கொடுக்கும் பொழுது அந்த கருக்குழாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய நீர், அதே மாதிரி அங்கே தேங்கி இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருது. இன்னும் ரொம்ப சிவியரா வந்து அந்த பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு சில வகையான பீச்சு முறைகள்லாம் வந்து நம்ம செய்கிறோம். ஸோ கற்றாழையில் செய்யக்கூடிய ஒரு தைலம், இந்த தைலத்தை வச்சு ஒரு சில பீச்சு முறைகள்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த கருக்குழாய் அடைப்பில் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் மூலமாகவும் இந்த கருக்குழாய் அடைப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் எனக்கு கருக்குழாய் அடைப்பு இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே கல்யாண முருங்கையோட சாரை ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 மாதம் நீங்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் ஒரு 50 ml காலையில வெறும் வயிற்றுல நீராகாரத்தோட சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த கருக்குழாய் அடைப்பு வந்து நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட சிகிச்சை முறைகள் வந்து உங்களுக்கு தேவை இருக்காது. இயற்கையான முறையிலே வந்து கருத்தரிச்சுக்கலாம். இல்லை டாக்டர் இன்னும் கூட அந்த பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொன்ன இந்த ஸ்ரீகேர் தைலமும் இன்னும் சில பீச்சு முறைகளும் கற்றாழை சேர்ந்து சில தைலம் வச்சுட்டு சில பீச்சு முறைகள், அதே மாதிரி உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய சில மருந்துகள், இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுதே இந்த கருக்குழாய் அடைப்புல நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம். ஸோ இன்னைக்கு ஐவிஎஃப்க்கு அதிகமான பரிந்துரைக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த கருக்குழாய் அடைப்பு தான். ஸோ இதை இயற்கையான முறையிலே வந்து சரி செய்யலாம். நிறைய பேர் இந்த அடைப்பு இருக்குங்கிறதே தெரியாம தான் இருப்பாங்க. ஏன்னா அதுல எந்த ஒரு அறிகுறியுமே வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ குழந்தை இல்லைன்னு போய் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் இந்த கருக்குழாய் அடைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் கருக்குழாய் அடைப்பு இருக்கோ அவங்க நான் சொன்ன இந்த கல்யாண முருங்கை இலையோட சாறு வந்து எடுத்துக்கோங்க. இல்லை வேறு யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குனாலும் அவங்களுக்கு இந்த தகவலை வந்து சொல்லுங்க. ஸோ எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் ஐவிஎஃப்காக வந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கருக்குழாய் அடைப்பு வந்து இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.